ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எம்டார்க்கில் ஒரு ரிக்வெஸ்டருடைய ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா, கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்டர் வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துட்டுருக்க ஒர்க்கு தான். காலை நேரத்தில் மட்டும்தான் வரும். இதுக்கு டைம் பார்த்திங்கன்னா இங்கே சும்மா ட்ராக் பண்ணாலே இங்கே மேலே தெரியுது பாருங்கள். ரிக்வெஸ்டர் இன்ஃபர்மேஷன் பாஸ்ட் 2 இயர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ரிக்வெஸ்ட்டை வந்துட்டுருக்குறாங்க. ஆக்டிவிட்டி லெவல் பார்த்திங்கன்னா ஹை லெவலில் இருக்குது. இப்போ அதாவது ரெகுலராக வந்துட்டுருக்காது அப்படின்னால ஹை லெவல் காமிக்குது. அப்ரூவல் ஹிட் ரேட் பார்த்திங்கன்னா 71% வந்து அப்ரூவல் ரேட் கொடுத்துருக்குறாங்க. ஆவரேஜ் பேமெண்ட் ரிவ்யூ டைம் வந்து 10 days கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணது கிடையாது. நேற்று மட்டும்தான் வந்து ஒரு 10 ஹிட்டு பண்ணேன். 10 ஹிட்டு பண்ணிவிட்டு சரி 10 days தான் போட்டிருக்காங்களே, 10 days ஆகும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு பார்த்தேன். ஆனால் வந்து நேற்றே வந்து ஒரு 2 hours கழித்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி அப்ரூவ் பண்ணிட்டாங்களே, நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி காலையில் வந்து நான் இந்த ஹிட்டு வந்தோடனே டர்க் மாஸ்டர் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த டர்க் மாஸ்டர் ஸ்கிரிப்டில் வந்து நான் ப்ளே பண்ணும்போது ப்ளே ஆகவே இல்லை. ஆனால் ஹிட்டு காமிச்சிட்டு தான் இருந்துச்சு அலர்ட்டில். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் வந்து நியூ ஹிட்டு லிஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வச்சுட்டு நான் வந்து அக்செப்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணேன். ரிக்வெஸ்டர் ஸ்பெசிஃபை குவாலிஃபிகேஷன் சொல்லி வருது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஹிட்டு வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஹிட்டு வந்து உங்களுக்கு பிளாக் ஆயிடுச்சு, இனிமேல் அந்த ஒர்க்கு செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எனக்கு அந்த மாதிரி தான் பிளாக் பண்ணிட்டாங்க. நீங்களும் வந்து இந்த கம்பெனிங்கிற இப்போ காமிச்ச வேலையை வந்து பண்ணிடாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாளே பிளாக் பண்ணிடுவாங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 2 ரிக்வெஸ்டருடைய ஒர்க்கை வந்து பிளாக் பண்ணால் பிரச்சனை இல்லை. 2 ஒர்க்குக்கு மேலே பிளாக் ஆனால் அக்கௌண்ட் வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு இடத்துக்கு போயிடும். அதனால் இந்த மாதிரி ரிக்வெஸ்டெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.